if you don't mind, ஒரு தமிழ் ஆடியன்ஸ் சார்பா நான் தலையில தலை எடுக்கிறாரு. Finally day is made. அவரு நாங்க நினைச்ச மாதிரி அல்ல. See that அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் காட்டும். நீங்க ஆக்சுவலி இப்ப பேசிட்டு இருக்கிறது இவரை பத்தி. He is the person who never gets angry. எனக்கு நிறைய கோவம் வராது ஆக்சுவலி. தெரியுமா தியேட்டர்ல அவன் வந்து கோடவுன்ல வந்து லாக் ஆனா அப்பா மோகன்லால் சார் அப்படியே வேஷ்டி மடிச்சு கெட்டி மீசைய முறுக்கி அதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சார் இப்போ வரைக்கும் do you practice sir? That is the secret for your fitness. இப்போ யாருமே வரல ரெசல் பண்றது. எஸ் அண்ட் ஸ்டண்ட் ஆக்ஷன் இதெல்லாம் பற்றி பேசுகிறப்போ ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனுடைய ஃப்ரெண்ட் மேத்யூ எப்படி மறக்க முடியும்? ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வரோம். And he called me and said என்ன பண்ணி வச்சிருக்கே அப்படினே. ஆக்சுவலி ரஜினி சார் தான் முதல்ல ட்ரெய்லர் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் லால் சார் கூட ட்ரெய்லர் பார்த்தது. அண்ட் ரஜினி சாரோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆல் டைம் ஃபேவரட் தளபதி. சூப்பர். கமல் சாரோட அண்ட் அடுத்த லிஸ்ட்ல வந்து அஜித் சாரோட பிடிச்ச படம். என்ன சார் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் லிஸ்ட் வச்சிருக்கீங்க? தெருக்கூத்து, பொம்மலாட்டம், நாடகங்கள் என தெரு தெருவாய் நடத்தி அன்று கலை வளர்த்தார். இன்று சினிமாவா பறந்திருக்கும் இந்த பிரம்மாண்ட கலையை, இந்த பிரம்மாண்ட உலகத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற முன்னோடி இவங்க. சினிமா எளிமையா சொல்லணும்னா பொழுதுபோக்கு, குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம மக்களுடைய வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பிரதிபலிக்கும் நிழல். இன்னும் இன்றைய மொழியில சொல்லணும் அப்படின்னா கலையின் அடையாளம், நாட்டின் பெருமை. அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த கலைக்கு அடையாளமும் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னு இன்னும் அதிகமாக உழைச்சிட்டு இருக்கிறவங்க. மென் బియాండ్ లెగసీ మరి తెలుగులో చెప్పాలంటే తెలుగు ప్రజలకు వీళ్ళు చూపించే కళ ఒక గురువు అనే చెప్పచ్చు. ಇವರಿಬ್ರು ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಹೀರೋಸ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, നായകർ ಕೂಡ ಹೌದು. പിന്നെ കൊളോക്കിയൽ സ്ലാങ്ങിൽ പറയണം ഇല്ല ലൂസിഫറിന്റെ ടച്ചിൽ പറയണം എന്നെങ്കിൽ വി ഹാവ് ഗോഡ് സ്പീഡ് ആൻഡ് ഗോഡ് വിത്ത് അസ്. மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் திரு மோகன்லால் அவர்களையும் மரியாதைக்குரிய நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் பிருத்விராஜ் அவர்களையும் அன்புடன் சன் நியூஸ் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சுகம் தானே? எப்படி இருக்கீங்க? Thank you. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க ஷூட்டுக்கு அப்புறம் இந்த ப்ரொமோஷன் டைம் வந்து அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்னும் அதிகமா நம்ம வர்க் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கா சார்? இல்ல ப்ரொமோஷன் இஸ் a chill டைம் அப்படி இருக்கா? ப்ரொமோஷன் தான் டஃப் ஆக்சுவலி. ஷூட்டிங் கொஞ்சம் ஈஸி. But no, nothing like that. We have created something and the kind of reception we are having is unbelievable. So we have a responsibility to talk about our film to the public. That's our responsibility and nothing. Promotion, now promotion has to be mandatory. Not mandatory, but it's Lal sir and I truly believe that it is our responsibility to also make the audience aware of a film, and especially when, like sir said, when a film is being met with such anticipation and excitement, it's a privilege to be able to come and share whatever we can before the release of the film. And இது வந்து in a lot of ways இது ஒரு aspirational project எங்க இண்டஸ்ட்ரிக்கு. We are really trying to push our industry's limits and see how far and how big we can go. So அந்த மாதிரி ஒரு நிலைமையில, இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல I think we hope it becomes a watershed moment for our industry, and we hope come 27th a lot of new doors and pathways open up for cinema from Kerala. Definitely. And நீங்க சொன்ன மாதிரி 27th ரிலீஸ் டேட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா 2019 28th மார்ச் ஒரு புரட்சி ஆரம்பிச்சது, அதான் லூசிஃபர். 6 வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி 27th மார்ச் 2025. Was this planned or அமைஞ்சிருச்சா சார்? இல்ல, I mean when we started the film, I sort of knew that we would be releasing it in the first quarter of 2025. அப்படியே shooting towards the end, we wrapped the shooting end of November, I think. I knew that, okay, now we are going to aim for the anniversary of Lucifer. Plus, when we looked at the calendar, this was a great weekend to release, because following this, we also have the holidays and everything. And the release date commit பண்ணதுக்கு அப்புறம், when you start working towards it, there's always a pressure of the deadline. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது you have to be very careful, because then you have to meet the deadline. But I was confident because I had a team that was very highly skilled in whatever they are doing, and we are now 1 month before release we censored the film. All content and everything has been uploaded to all the markets across the world. Now all my technicians and myself, we are just
free and waiting. Yes, waiting for 27th. And sir, coming back to you. இப்போ செங்கோலா இருக்கட்டும், ஆடுவா இருக்கட்டும், இல்லை திருஷ்யமா இருக்கட்டும், எல்லாமே சீக்வல்ஸ் அடுத்தடுத்து வருது இப்போ நம்மளோட எம்புரான். ஸோ டிரெக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்றப்பவே அடுத்து இது சீக்வலுக்கு ரெடி ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்களா, இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சீக்வல் வருதா? This is, you cannot call this as a sequel. Already we have plans. This is a trilogy Madi. This is all written, like this is a book with 3 chapters Madi. Rest of the thing, if Drishyam and the Padam Payagara successful light, then we thought of coming out with a sequel. Like Chengol is a sequel of Kiridam. Like that, Nadudi Kata, the Patna Pravesh, so many things. But this is already, they have planned it, and he knows. Avarkathan Tiri, who is Stephen, who is Qureshi Abraham, even I don't know. So it's not a sequel, it's a chapter maybe. It's an extension of Stephen. So part 3 kuda irukke, adu kuda, if you watch part 3 also, then only you will know the total eppadi irukku in the padam, what's the story and the matter. எஸ் அண்ட் சார் சொன்னதுலேருந்தே வரலாம். ஸோ இப்போ இருக்கிற படங்கள் வந்து சொன்ன மாதிரி இட்ஸ் அ புக், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு வருது. அண்ட் முதல்ல வந்து இங்கிலீஷ் படத்தில் தான் நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ அனுகோண்டா, ஜுராசிக் பார்க் அப்படின்னு அந்த பார்ட் 1, பார்ட் 2 அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா இந்தியன் சினிமாவில் ஆல் தீஸ் சீக்வல்ஸ், ப்ரீக்வல் ஸ்டார்டட். ஸோ இதை பற்றி நம்ம இந்தியன் சினிமாவில் இது வர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ திங்க் அபவுட் திஸ்? இல்லை, it has to be organically that way. இப்போ I think the trend started with Bahubali. Bahubali this made it very popular. But our ideation for this particular franchise started even before Bahubali 1 released. அன்னைக்கு வந்து இந்த யூனிவர்ஸ், ஃப்ரான்ச்சைஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட we didn't know. So அன்னைக்கு I didn't tell this to Lal sir and my producer because நான் 2017-16 டைம்ல போய் சார் இந்த மாதிரி ஒரு 3 film universe நான் சொன்னேன், பைத்தியக்காரன். So I didn't say all this. Plus also my writer and I, we knew that only if part 1 becomes a big success can we do this second part, because avalo periya scale and this is, I have to tell you that this second part is not a sequel or a chapter 2 born out of the success of part 1. We always had a part 2 and a part 3 to this franchise. Engala porthavaraikku, to complete the story that we have in mind, we will have to do 3 films. Whether the audience also will show the same kind of interest to see a third part, we will know on 27th, I guess. Yeah, but we hope that part 2 is a big success and we are able to complete the story and the world and the universe that we have in mind and do the third film of the franchise. And a third film on the it will be a big film. So அது அடுத்து இத்தனை வருஷத்துக்குள்ள வர போகுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இல்ல தெரியல. I mean, இவரு டேட் கொடுக்கணும். And sir, coming back to the film, நாங்கள் வந்து பிருத்வி சாரை வந்து கோவப்பட்டு பார்த்ததே இல்லை. அது எத்தனையோ தமிழ் படத்தில் ஓகே, ஆஃப் ஸ்க்ரீன் இல்லை சும்மாவே லைட்டாக வந்து கொஞ்சம். நீங்கள் ஆக்சுவலி இப்போ பேசிட்டு இருக்கிறது இவரை பற்றி. He is the person who never gets angry. எனக்கு நிறைய கோவம் வராது ஆக்சுவலி. அப்படியா சார்? அப்போ செட்டில் வந்து கொஞ்சம் கோவம். இல்லை, you complete your question. அதுதான் கேட்க வந்தேன். நாங்கள் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை, பட் ஆன் செட் ஆஸ் அ டைரக்டர் பிருத்விராஜ் அவர்கள் எப்படி? കണ്ടിപ്പാ ഡെഫിനറ്റ്ലി അവർക്ക് ഒരു കുറച്ചുകൂടെ ഒരു പെർഫെക്ഷനിസ്റ്റാണ് അവർ. സോ അത് അവർക്ക് കറക്റ്റായി കിടക്കില്ലെന്നാ നോട്ട് ബിക്കോസ് ഓഫ് ഹിസ് ഫാൾട്ട് ഓർ ബിക്കോസ് ഓഫ് നോബഡീസ് ഫാൾട്ട്. സംടൈംസ് ഇറ്റ് വിൽ ഹാപ്പൻ. അപ്പോൾ ഡെഫിനറ്റ്ലി ഹിൽ റൂസ് കൺട്രോൾ അല്ല, ഒരു മോർ ഓഫ് കോപം, ഇറ്റ്സ് എ റിഫ്ലെക്സ് ഇല്ല. ഡെഫിനറ്റ്ലി ഇറ്റ് ഈസ് ഒരു ഔട്ട് ബേഴ്സ്റ്റ് എന്ന് പറയുന്നത്. ഇഫ് യു കണ്ടിന്യൂ ദാറ്റ് കോപം ദെൻ ഇറ്റ് വിൽ ബിക്കം ആങ്കർ. അതുമാതിരി அது சடன் இம்பேக்ட் எல்லாருக்கும் இருக்கும். அது மாதிரி இருக்கிற ஆள். திஸ் இஸ் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். டெஃபினெட்லி ஹில் ஷவுட். நத்திங் ராங் இன் தட். அது மாதிரி இல்லை, என்னோட டீம்னா my entire team of assistants, my technicians, my production boys, my light boys, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. எனக்கு எல்லாருமே ரொம்ப, I know everybody very closely. My whole team is like that. So அதனால I have the liberty. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுவோம்ல, so I shout at them and all that. That's okay. Evening நம்ம சேர்ந்து we'll again all be together. என்னோட டீம்னா எனக்கு அவ்வளோ க்ளோஸ். அது மாதிரி கோபம் இல்லை. இட்ஸ் நாட் கோபம். கோபம்னா ஆங்கர் தானே. But these are reflex definitely. இப்போ என் செட்டில் வந்து I edit online. Everybody can come and watch my edit. என்னோட லைட் பாய்ஸ், மை ப்ரொடக்ஷன் பாய்ஸ், மை டிரைவர்ஸ், everyone can come and watch me because அவரெல்லாம் I believe all of them have an equal sense of ownership over the film as I do. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது சண்டை எல்லாம் போடுவேன் ஆக்சுவலி.
எஸ் அது இருக்கும் சொன்ன மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அண்ட் சார் கமிங் பேக் டு த காஸ்டிங், எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்தனி ஃப்ரேம் வச்சா எல்லாருக்காகவும் ஒரு சொட்டு கண்ணீர் வருது. அந்த பக்கம் மஞ்சு மேமை பார்த்தா ஒரு அழுக, சனியா இப்போ நம்மள பார்த்தா அழுக, இந்திரஜித் சாரோட கேரக்டர் அதுக்கும் மேலே. ஸோ இந்த காஸ்டிங் எல்லாம் எப்படி சார்? இட்ஸ் கம்ப்ளீட்லி நீங்கள் மட்டும் முடிவு பண்ணீங்களா இது என்டையர் டீம்? Illa, so the characters are created by my writer, and so then he would have imagined some face for it, and sometimes I disagree. Illa, எனக்கு வந்து அந்த ஆக்டர் எனக்கு செட் ஆகல, and then I would create a wish list. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் கிட்ட I want to pitch நங்கிற ஒரு wish list. For part 1, I was very very lucky. ஏன்னா வந்து I never had to go to a second option. நான் வந்து முதல்ல அப்ரோச் பண்ண every actor said yes to, starting from Mohanlal sir, every actor said yes to my film. So there was never a case of somebody saying no, then me having to go to an option. Part 2 பொறுத்த வரைக்கும் there are a lot of foreign actors, a lot of actors outside of Malayalam and outside of India. So the exercise of casting was much more wider, bigger. But even then I'm very privileged with the fact that I landed upon actors that I really wanted for the roles. And இது வந்து the reason the actors have said yes to the film is because of the content. They were convinced about what I was making. இது எனக்கு ஃபேவர் பண்ற மாதிரி யாருமே இந்த படத்துல நடிக்கல. They all liked what the content was about, and that's how they said yes to the film. And I'm privileged as a filmmaker to be able to direct such amazing actors in all 3 of my films. And the quality of my writing is such that எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஆங்கர் இருக்கும், ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் ஆர்க் இருக்கும், and that's a very special skill for a writer. இந்த படத்துலயும் அப்படிதான் இருக்கும். All the characters will have a reason to exist within the plot. All the characters will have an influence over the narrative. And I hope to be able to do this for all my films. Lovely. Yes. So அடுத்து நம்ம brilliant technicians பத்தி பேசலாம். So starting with stunts சில்வா சார், ஒரு லூசிஃபர்ல வந்து நாங்க அந்த ஸ்டண்ட் திரும்ப ஒன்ஸ் மோர் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை திரும்ப ரீப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ ஸ்டண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார், எஸ்பெஷலி நம்புறேன். எல்லா படத்திலையும் அது கரெக்டாக இடத்துல தான் வரணும். அப்போ தான் ஸ்டண்டுக்கு இட்ஸ் அன் ஆக்ஷன். ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு பர்பஸ் வேணும், ஒரு ரீசன் வேணும். அண்ட் அந்த ஒரு டைம் வேணும். அந்த டைமில் அந்த ரீசனில் கரெக்டாக வந்தால் எல்லா ஆக்ஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் கூட அது மாதிரி கரெக்டாக பெரிய ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் காட் அ ரீசன். அது சிலதெல்லாம் வந்து பெரிய பிளாஸ்ட் இருக்குது, ஹியூஜ் ஆக்ஷன்ஸ் அது இருக்குது. So Shelva has done a great job in this film, and he's happy with Shelva. And even Impuran, like Lucifer, the action was on corrected time. He's saying, oh, avaru naanga nenacha madri alla. See, that adukapram da action kaattum. That is the brilliance of the script and the director. So ella padathileyum, and Shelva has done is a very good ஒரு கொரியோகிராஃபர். அவர் ஒரு டான்ஸ் மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கேன். யூ நீட் கரெக்ட் டைமில் கரெக்டாக தான் பண்ணணும். அண்ட் தே ஹவ் டன் இட் பிரில்லியன்ட்லி. ஈவன் ஷார்ட் வைஸும் வி ஹவ் டன் ஒரு ஸ்பெஷலாக ஒரு 5 கேமராவில் கூட ஒரு கண்டினியூஸாக ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் த எடிட் ஷுட் பி பர்ஃபெக்ட், அதர்வைஸ் இட் லுக் பேட். So I think he can talk more on that action part. So stunt is a whole new different world sir shoot பண்றப்போ. இல்ல கிடையாது. But thing about action sequences is, நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை பற்றி யோசிச்சு ரொம்ப பெருமையாக பேசும்போது what you are talking about is not really the action. You are talking about the lead up to the action. How do you remember a great fight sequence? You remember the lead to the fight. தெரியுமா தியேட்டரில் அதை வந்து கோடவுனில் வந்து லாக் ஆனால் அப்பா மோகன்லால் சார் அப்படியே வேஷ்டி மடித்து கெட்டி மீசை முறுக்கி அதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். என்ன கிக்கு பண்ணோம், என்ன பஞ்ச் பண்ணோம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ த லீட் அப் டு த ஃபைட் இஸ் வாட் ரியலி மேக்ஸ் அ ஃபைட் மெமரபிள். ஸோ அது வந்து ரைட்டிங், அது வந்து மேக்கிங், அது வந்து கொரியோகிராஃபிங், அது வந்து ஸ்டேஜிங். Staging is what will make an action sequence stay in memory. Then of course the actual quality of the action choreography, which I worked with Silva for many films as an actor. Now both my directorials that had action in them, Silva, எனக்கு வந்து I'm very particular about my action sequences because I started learning filmmaking by choreographing action. Now அந்த காலத்துல இருந்து in a lot of my own films I used to choreograph my own action sequences. So எனக்கு வந்து இன்னைக்கு action shoot பண்ணும்போது எனக்கு அப்படியே okay மாஸ்டர் பண்ணட்டும்னு சொல்லி it's not like that. I want to be involved. And with Silva I have a great synergy because he is an amazing choreographer, amazing technician. அவர் வந்து I really like how he looks at action sequences. Plus அதெல்லாம் விட தாண்டி
I have Mohanlal sir, you know, to do action. If you want to do organic action, the actor needs to be able to do action. And Kerala ellarkume theriyum that he has a special flair for action. Yes, and அது மட்டும் இல்லாம நம்ம மக்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல சொல்றேன், sir is a gymnast and a wrestling champion. Sir, இப்போ வரைக்கும் do you practice, sir? That is the secret for your fitness? இப்போ யாருமே வரல ரெஸ்ல் பண்றது. But that is அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுதா சார், எஸ்பெஷலி 40 plus ஆச்சுனா? I have done nearly 1000 actions. இல்லையா, அது இப்போ ஒரு இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி தான், ஒரு கொரியோகிராஃபி தான். யூ ஷுட் பி கேர்ஃபுல். நம்ம தப்பு பண்ணக்கூடாது, அவர் தப்பு பண்ணியா நாம் செய்யவும் கூட ஆகணும். அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். எஸ், அண்ட் ஸ்டண்ட் ஆக்ஷன் இதெல்லாம் பற்றி பேசுகிறப்போ ஜெயிலர் முத்துவேல் பாண்டியனுடைய ஃப்ரெண்ட் மேத்யூவை எப்படி மறக்க முடியும்? ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வரோம். எப்படி இருக்கார் எங்கள் முத்துவேல் பாண்டியன்? இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஜெயிலர் 2. ஓகே, ஸோ எப்படி இருந்தது சார் ஃபஸ்ட்டு? ஏன்னா அதுக்கப்புறமா இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ ஜெயிலர் ஒர்க் பண்ணுறப்போ, சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறப்போ இந்த பழைய நினைவுகளெல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்களா? அவர் சாரே எனக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும். பிகாஸ் மை ஃபாதர்-in-law has done a couple of films with him, and from that time onwards I know him. But I got a chance. It's a great blessing for me today to do a film with him. And அவருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், அவருக்கும் இல்லை பிரதி அவர் போய் இதெல்லாம் காட்டி கொடுத்தா. ஸோ ஹீ லவ்ஸ் ஃபிலிம். அவருக்கு கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஓ, அண்ட் ஹீ கால் மீ அண்ட் செட் என்ன பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் அ ஜெனுவின் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். யூ ஹவ் கிரியேட்டட் அ வெரி பிக் ஃபிலிம். அண்ட் ஈவன் கமல் சார் ஆல்சோ கால் மீ. ஹீ saw the trailer. They are all proud of the Malayalam industry and proud of us, proud of Prithviraj. That's a great thing. That's a great blessing from them. Yes, and நீங்கள் சொல்லுங்கள் சார், மீட் பண்ணீங்க, ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம், ஒன் ஆஃப் த வைரல் ஃபோட்டோ. ஸோ எப்படி இருந்தது, எப்படி நடந்தது இதெல்லாம்? இல்லை, I always wanted to meet him. ஏன்னா வந்து நடுவில் I had the opportunity to make a film with Rajini sir. But unfortunately அன்னைக்கு என் மனசில் இருந்த ஐடியா என்னால் டெவலப் பண்ண முடியல. Within that time I couldn't develop that idea. ஸோ நான் வந்து ட்ரெய்லரோட ஃபைனல் மிக்ஸ் முடிச்சு அவுட் எடுத்தப்போ I was in Chennai. My post production was happening in Chennai. So Soundarya, I called Soundarya and I asked her, listen, I'm in Chennai and if Rajini sir is around, I'd love to come and show him the trailer. Actually Rajini sir தான் முதல்ல ட்ரெய்லர் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் லால் சார் கூட ட்ரெய்லர் பார்த்தது. ஆமாம். ஸோ Soundarya said, you called in the right time because லோகேஷோட படம் அன்னைக்கு தான் பேக்கப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்பா will be at home சொல்லி I went early morning to his house and he was really gracious and he called me inside and he saw the trailer. Innur vaati potunu sonna, he saw it again and he asked me to call Lal sir and he spoke at length about it. I'm just really privileged and honored that Rajini sir had such great things to say about my work and my team's effort on the film. And ama adu vandu when you really a superstar, அவர் ஏன் சூப்பர் ஸ்டார்னு when you meet him you'll understand. Definitely 100%. and அதே மாதிரி தான் லால் சாரும். இப்போ வர எல்லா படங்களும் வந்து சார் ஸ்டோரி ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த படத்தை பற்றி அடுத்ததாக போடுறதா இருக்கட்டும், அது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் see you supporting for the young gen, for this இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இப்போ மலையாளம் சினிமா அண்ட் இப்போ இருக்கக்கூடிய டெபியூ டிரெக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க சார்? All excellent directors. For my next film, I did it with Tarun Murthy. He's a new director. I've done only 3 or 4 films. So definitely, although நல்ல directors, நல்ல actors கிடைக்கணும். All the actors are good. அவருக்கு நல்ல directors கிடைக்கணும். So it's a mutual ஒரு secret recipe இருக்கு அதுக்கு. அது தெரியாது எல்லாருக்குமே. So great actors. எல்லாம் even lot of good films are coming all over the world, like even in Tamil கூட நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கிற டைம். And now they have lot of இப்போ நம்ம டைமில் எல்லாம் இவ்வளவு டைரக்டர்ஸ் இல்லை, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் இல்லை இருந்தது, பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். Now all the brilliant directors and brilliant actors are there and I love to work with them also. எஸ், அண்ட் ஏன் இது நான் கேட்டேன்னா ரஜினி சார் கூட சொல்லுவார், அப்போல்லாம் வந்து கதை, திரைக்கதை, வசனம் எல்லாருக்கும் தனித்தனியா இருப்பாங்க. அது வந்து எஸ்பி முத்துராமன் சாரா இருக்கட்டும், பஞ்சவர்ணாச்சலம் சாரா இருக்கட்டும், தமிழ் எல்லாருமே அந்த திரைக்கதை தனியா அவங்க டிபார்ட்மெண்ட், டைரக்ஷன் தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். பட் மலையாளத்தில் அப்படி இல்லை. இப்பவும் வந்து தனித்தனியா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தனித்தனியா இருக்கு. இப்போ டைரக்டர்ஸுக்கு இன்னும் கூடுதல் ஒரு ப்ரெஷரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா சார், டு ஹேண்டில் எவ்ரிதிங் ஆல் அட் ஒன்ஸ்? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஆக்டிங் தானே, இவர் சார்கிட்ட தான் கேட்கணும். ஒரு ஆக்டர் அதுக்கு என்ன சம்பந்தம்? டெஃபினெட்லி மோர் ஆஃப்
the producer-க்கு director-க்கு தான். Acting is a great profession. சும்மா இருந்தா போதும். இவ்வளோ லெஜெண்டரியான ஒர்க் பண்ணிட்டு சும்மா இருந்தா போதும்னு ஹம்பிளா சொல்லிட்டீங்க. So you answer about that. சும்மா இருந்தா நீங்க உங்களால மோகன்லால் ஆக முடியாது. எல்லா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸுமே இதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே பண்ணாம இருந்தா ரஜினிகாந்த் மோகன்லால் ஆக முடியாது. ஆமா. Yes, there is a big legacy on that. So நீங்க சொல்லுங்க சார், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியா இருந்தாங்க இல்லையா? So those times were best அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ one person handles everything. It is even more a bigger task ன்னு நினைக்கிறீங்களா? Apdi, there's nothing like that. I mean, sometimes sometimes you write something and you want to give it a vision yourself. Sometimes somebody else pitches a script to you and you suddenly feel like, oh, I want to conceive this for myself. Sometimes you write something and you want to give it to another filmmaker to இப்போ Blessing ஒரு director இருக்காரு, legendary filmmaker. I did The Goat Life, ஆடு ஜீவிதம் எத்தும். So he keeps telling me that I should write a script for him. ஓ அவர் நடிச்சு அவர் இயக்குனர், அவர் டைரக்ட் பண்றதுக்கு he keeps telling me I should write a script for him. நான் இது வரைக்கும் ஸ்கிரிப்டிங் பண்ணதே இல்ல. So Blessing sir keeps telling me that I should write and I should write for him. So அது வந்து it's nothing that this is set law அப்படி இல்ல. But once you're on set and you should make sure that, at least for me, my written material should remain untouched during the course of the shoot. எனக்கு வந்து இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்ட் மாத்துறதெல்லாம் வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட். ஏன்னா நான் ஷூட் பண்ற விதம் அப்படி. I am a very studious filmmaker that way, that I believe that when you're on location there should be no discussion, no thinking, nothing. There should only be execution. And the discussion, thinking, debate எல்லாமே வந்து ஷூட்டிங் ஃப்ளோர்ல போறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடணும். ஏன்னா ஷூட்டிங் நடக்கும்போது the most expensive commodity you're dealing with is time. And time should be spent only on execution on sets. Yeah. Yes, so what's on the paper, it's just copy paste on the field. Shooting should be the easiest part of making a film. Yes. Yeah. And sir, எல்லா நீங்க சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிற படங்களுக்கும் எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ ரீசன்ட்டா தமிழ்ல எந்த படம் பாத்தீங்க? டைம் இருந்ததா? எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரீசன்ட்டா நான் படம் பார்க்கல. But I want to watch some of the films. எதெல்லாம் பார்க்கணும்னு வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க? லப்பர் பந்து. Okay, then Dragon alle Dragon. I saw the ella na trailer. I used to watch all the trailers. Definitely I don't get the time. It's not an excuse. I have to sit and watch. Next time பார்க்கும்போது நான் ஒரு 10 படம் I'll watch. நம்ம அத பத்தி பேசலாம் அப்போ. சார் நீங்க சொல்லுங்க, ரீசன்ட்டா என்ன தமிழ் படம் பாத்தீங்க? டைம் இருந்ததா? நான் usually வந்து when I start directing I stop watching content. But having said that, in between when there was a long schedule break, I saw Maharaja. My next film is being shot. My next film as an actor, that nadikka pora next film is being shot by that cameraman. And also Nithilan had spoken to me about wanting to pitch something. Yes, so மகாராஜா பத்தி பேசுறப்போ டக்குன்னு எனக்கு எந்த கேள்வி ஞாபகம் வருது. சைனால வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியே பண்ணுச்சு மகாராஜா அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எம்பரான் இஸ் அகைன் செட்டிங் த ஸ்டாண்டர்ட் ஹையர்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா லாங்குவேஜஸ்லயுமே மல்டிபிள் ஃபாரின் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். So was this a planned agenda? As of now there is no foreign language release planned. We have 5 languages in which the film is releasing in, and all 5 are Indian languages. We have Malayalam, Tamil, Telugu, Kannada and Hindi. எங்களை பொறுத்த வரைக்கும் this is the most we have worked on as far as other language versions are concerned for any film in my career actually. Really spend a lot of time. My dubbing director Zia Bala, he has spent a lot of time and effort in making sure that each of these linguistic versions seem and feel as authentic as possible. So then I'm telling every interviewer the same thing, that for Tamil speaking cinephiles and film lovers, I would really recommend watching the Tamil version of Empuran. Because I really do think that for this film we are very proud of each of the language versions, and I can confidently say that you can please go see the Tamil version. Yes, actually sir, na Lucifer release ஆகுறப்போ at that time I was in Bangalore and Chennai. So பெங்களூர்ல மலையாள வெர்ஷன் பார்த்தேன், சென்னையில தமிழ் வெர்ஷன் பார்த்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ரெண்டு இதுலயுமே வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் ஒரு டயலாக். அதுக்கு வந்து சென்னை தியேட்டர்ஸ் வெண்ட் பாங்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து மயில் வாகனம் அந்த டயலாக் தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு தமிழ் ஆடியன்ஸ் சார்பா உங்களுடைய நான் தலை எடுக்கிற ஆள் அல்ல. நான் வந்து மயில் வாகனத்தோட ஒரு முருகன் பக்தன். சாரோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டி வச்சு அந்த டயலாக் சார் இப்போ கேட்டா நம்ம தலை அப்படியே கொடுத்துரும். ஆமா ஆமா, அதுல டோட்டலி டிஃபரெண்ட். ஆனா டக்குன்னு எனக்கு அப்படி டக்குன்னு எல்லாம் பண்ண முடியாது. ஓகே சார், நான் வந்து திரும்ப அதை ரீவாட்ச் பண்ணிக்கிறேன். ஆமா. And yes, coming back to Lucifer, திரும்ப 27th March. So
அகைன் எல்லாம் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ மேபி பேன் இண்டியா அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, நிறைய இடத்துல அந்த வேர்டு யூஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு லாங்குவேஜஸ்லையும் இருக்கக்கூடிய எஃபிஷியன்ட் ஆக்டர்ஸை ஒரு சில படங்களுக்கு போடுறது இஸ் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, யூ ஷுட் ஜஸ்ட் காஸ்ட் ஃபார் யோர் கேரக்டர். இது வந்து இப்போ ஒரு பேன் இண்டியன் ஃபில்ம் டிசைன் பண்ண முடியாது. தட்ஸ் a wrong thought process actually. A film can become pan Indian if you are fortunate enough with your content and the execution of the actual film. பட் இப்போ ஒரு டேபிள் சுற்றி உட்காந்து நம்ம ஒரு பேன் இண்டியன் படம் பண்ணலாமா சொல்லி அப்படி ஒரு படம் டிசைன் பண்ண முடியாது. அண்ட் த கிரேட்டஸ்ட் லெசன்ஸ் ஆர் ஆக்சுவலி த கிரேட்டஸ்ட் பேன் இண்டியன் சக்ஸஸஸ். நீங்கள் வந்து பாகுபலி பார்த்தீங்கன்னா, இல்லைனா கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா, இல்லை காந்தாரா பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் தே ஹேவ் கான் அண்ட் டிசைடட் ஓகே அங்கே இருந்து ஒரு ஆக்டர் இங்கே இருந்து ஒரு ஹீரோயின் அப்படி அவர் பண்ணல. யூனோ, ஸோ ஃபார் மீ ஐ ஹாவ் ரியலி ஆனஸ்ட்லி காஸ்ட் each actor because I think they were best suited for the role. I am actually relying on the content of the film and the execution of the film, the way we have shot the film, and I'm hoping that is what is going to appeal to people across the country, not the fact that there are many actors in it. Those are all secondary. நீங்க வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஹீரோவை காஸ்ட் பண்ணி if you make a bad film, it's still a bad film. Exactly. Yes, 100%. And sir, നമ്മള് മലയാളത്തിൽ ലാസ്റ്റ് ആയിട്ട് കണ്ട ഒരു അടിപൊളി സിനിമ ഏതാണ്? നാളെ അല്ലെങ്കിൽ 27-ന് കാണാം. അത് കാണാം കൃത്യമായിട്ട്. Then I saw രേഖാചിത്രം, I saw Officer on Duty. ഞാൻ കണ്ടില്ല. I heard both the films are very good. I couldn't watch it. അതെ. And sir, லாஸ்டா ஒரு குட்டி என்ன சொல்கிறது ரீகேப் அப்படின்னே கூட போயிடலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்களுடைய படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லலாம், இல்லாட்டி பார்க்கணும்னு நினைக்கிற படங்கள் இல்லை நான் கூட சொல்கிறேன் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ எம்ஜிஆர், சிவாஜி, கமல் சார், ரஜினி சார், அஜித், விஜய் இவங்களுடைய பிடிச்ச படங்கள் அப்படின்னு சொல்லி போயிடலாம். எம்ஜிஆர் சார் படம் எல்லா படம் நான் பார்த்துருக்கேன் மேக்ஸிமம். எனக்கு ஈவன் நவ் ஐ வாட்ச் எம்ஜிஆர் சார் படம். உலக சுற்றும் வாலிபன் சாங் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஐ யூஸ் டு வாட்ச் it. And I used to watch Shivaji sir padam ella whenever YouTube il over the song ella I used to watch. உங்களுக்கு பிடிச்ச சிவாஜி சார் படம் எது சார்? இல்ல ஏதாவது ஒரு பாட்டு? என் கூட நடிச்ச படம் தான் யாத்ராமணி. பியூட்டிஃபுல் ஃபிலிம். கொஞ்சம் கிளிம்சஸ் பார்த்திருக்கேன் சார். அது மாதிரி தான் நானும் பார்க்குறேன். எல்லாம் கொஞ்சம் தான் பார்க்குறேன். அது வந்து பியூட்டிஃபுல் ஃபிலிம். எஸ். ஸோ எம்ஜிஆர் சார் படம், சிவாஜி சார் படம், அடுத்து ரஜினி சாரோட படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். முன்னாடி எல்லாம் இப்போ ஈவன் 16 வயசுல அதில் இருந்து நான் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் ஜெயிலர் கூட பார்த்தேன். ஓகே. எஸ். அண்ட் அடுத்து கமல் சாரோட பிடிச்ச படம்? எல்லாம் பிடிக்குங்க. அவரே பிடிச்ச படம் இனி வர மீட்டிங் தக் லைஃப் அடுத்து வர போகுது. அடுத்து அஜித் சார் படம்? அஜித்லே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எதுக்கு படம் அதான் ரப்பர் பந்தில் ஒரு டயலாக் இருக்கு பிடிக்கும், அதுதானே ரீசன். அதுக்கு எதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் தலை எடுக்கிறாள். ஃபைனலி டே இஸ் மேட். அண்ட் சார் கமிங் பேக் டு யூ, நீங்க இந்த படங்கள் எல்லாம் லைனா ஞாபகம் இருக்கா? எம்ஜிஆர் சார் படம்? எனக்கு வந்து எம்ஜிஆர் சார் படங்கள் வந்து I'm seen but I don't remember the names of it. சிவாஜி சார் வந்து of course I'm sure I've seen a lot of films. The one film that immediately comes to my memory is தேவர் மகன். You know, so it's one of my all-time favorite films. And Rajni sir oda ரொம்ப பிடிச்ச படம் all-time favorite? தளபதி. Super. கமல் சார் ஓடது? நிறைய இருக்கு, but one film that I keep going back to is மைக்கேல் மதன் காமராஜன். Hilarious to the max. Yes. And அடுத்த லிஸ்ட்ல வந்து அஜித் சாரோட பிடிச்ச படம்? வாலி ரொம்ப பிடிக்கும். என்ன சார் எல்லாமே வந்து பிளாக்பஸ்டர் லிஸ்ட் வச்சிருக்கீங்க. விஜய் சாரோட படம்? குஷி. சூப்பர், அமேசிங். அண்ட் ஃபைனலா சார் எம்புரான் எதனால எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு உங்களுடைய ஸ்டைல்ல நச்சுன்னு சொல்லிடுங்க. இல்ல எதனால பார்க்கணும்னு தெரியாது actually, but I can பார்க்கணும் அவ்வளவுதான். Yes. But I can only say that இது வந்து இப்ப நான் டைரக்ட் பண்ற படம்ங்கிறதுனால இத சொல்றதுல கொஞ்சம் தப்பா இருக்கும். பட் ஒரு இண்டஸ்ட்ரியோட பெரிய ஆஸ்பிரேஷன் இந்த படம். இட்ஸ் இஸ் மலையாளம் சினிமா really trying to push beyond our own limits and really sort of set a new standards about how big we can dream, how much we can push our industry. So in the padam vetri adanjaduna it's a new beginning, or a lot of new doors will open for filmmakers from Kerala. That is my biggest hope. Adudha namma Lal sarodiyum ennodiyum producer oda ellarodiyum collective dream adudha, that that we should try and set a new benchmark that now other filmmakers and actors and producers can aspire to achieve and overtake. Yes, definitely. And sir, off the record என்ன எனக்கு தெரியல. அண்ட் பர்சனலி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊர் ஒரு ஸ்டேட்
எப்படி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், எப்படி வாழணும், அந்த கலையை எப்படி அடுத்து கொண்டு போகணும், அந்த கலைக்கு எப்படி மரியாதை செலுத்தணும், அந்த கலை எப்படிப்பட்ட கதைகளை கொடுக்கணும், எந்தெந்த கதைகளை டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணுற இண்டஸ்ட்ரி நீங்கள். அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர்ஸை தாண்டி இந்தியா அப்படின்னா இப்படிப்பட்ட படங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நீங்கள். மேலும் மேலும் எனக்கு வாழ்த்துறதுக்கு வயதில்லை, பட் ஐம் பிக் அட்மைரர் ஆஃப் ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் யுவர் லவ்லி ஒர்க். ரொம்ப ரொம்ப நன்றி சார். See you at the cinemas மார்ச் 27 எம்பிரான் ஒரு ஸ்டைலில் வருന്നുണ്ട്. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.